ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாமந்தி பூவில் எப்படி மாலை கோர்க்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக பூ வாங்கிட்டு வரும்போது இந்த காம்பெல்லாம் உடஞ்சிருக்கும், அந்த பூ வச்சு நம்ம பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான காம்புள்ள பூ எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம உடச்சி எடுத்துடலாம். உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். லைட்டாக இந்த மாதிரி அழுத்துனீங்கனாலே அந்த காம்பு வந்து தனியாக உடஞ்சிரும். இப்போது எல்லா பூலையும் அந்த காம்பு நான் உடச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், வெறும் பூ மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை கோர்க்கிறதுக்கு ஊசி நூல் எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு அந்த நூலோட கார்னரில் முடிச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு மாலை எந்த அளவுக்கு நீளமாக வேணுமோ அந்தளவுக்கு நீளமாக நூல் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பூ எடுத்திருக்கேன். அதில் பூ பக்கத்துலேருந்து ஊசியை ஃபஸ்ட்டு கோர்க்கணும். கோர்த்துட்டு காம்பு பக்கமாக வெளியில் எடுக்கணும். அடுத்ததாக ரெண்டாவது பூ எடுக்கும்போது காம்பு பக்கத்துலேருந்து உள்ளே விட்டு அந்த பூ பக்கம் வெளியில் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம அந்த பூவை கோர்க்கணும். ரெண்டு பூவாக இந்த மாதிரி செட்டாக கோர்த்து விடுங்க. அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரே மாதிரி ஈவனாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பூ பக்கத்துலேருந்து காம்பு பக்கமாக எடுங்க. எடுக்கும்போது கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் தள்ளி கோர்த்தோம் அப்படின்னா அந்த மாலையிலேருந்து பூ விலகின மாதிரி தெரியும். அதனால் கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பூவாக மட்டுமே கோருங்க. ஊசி ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 4 பூ வைக்கலாம். ஆனால் ரெண்டு பூவாக கோர்க்கும்போது நமக்கு நல்லா செட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இந்த மாலை கோர்க்கிறதுக்கு பூக்கட்டை தெரியணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஊசி நூல் இருந்தாலே போதும். பாருங்கள், இதே மாதிரியே செட்டாக நான் ஃபஸ்ட்டு எல்லா பூவையும் கோர்த்து எடுத்துட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக கோர்த்துட்டேங்க. இப்போது கடைசியில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கரெக்டாக ஒரு 2-3 முடிச்சு போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா நூலை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நான் ஊசி நூல் எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் கொஞ்சம், அதாவது ஒரு 3 இன்ச் அளவுக்கு நூல் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டாச்சு. அடுத்ததாக பாருங்கள், நான் ஒரு 4 பூ எடுத்து வச்சுருக்கேங்க. 4 இல்லைன்னா 6 பூ எடுத்துக்கலாம். நம்ம மாலைக்கு கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இந்த பூவை இந்த நூலில் கோர்த்துக்கலாம். நீட்டாக இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த பக்கத்தில் முடிச்சு போட்டு விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே கோர்த்து வச்சுருக்கக்கூடிய மாலையை எடுத்துகிட்டு அதில் சென்ட்ரு பிளேஸ் எதுவோ அதை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை சென்டரில் வச்சு நம்ம கட்டி விட்டுருவோம். ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நூல் விட்டோம் இல்லைங்களா, அந்த நூலை இந்த மாதிரி கட்டி விட்டுறலாம். மாலையில் சென்டரில் தொங்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் இது. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக நம்ம சாமந்தி பூ மாலை கோர்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீசன் விமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.